சூடான சாதத்துல இந்த மீன் குழம்பை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. 3 பெரிய வெங்காயம் பெரிய சைஸாவே கட் பண்ணிருக்கேன், இதுல சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். ஒரு 20 பல்லுக்கு மேல சின்ன சின்ன பூண்டு, ஒரு 100 கிராம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. பாருங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காய பேஸ்ட் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட் பண்ணாம முழுசா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க, வெறும் வாசனைக்காக தான். ஒரு 10 நிமிஷம் மீடியமான தீயில மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிருக்குமா நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்கணும். நான் 3/4 கிலோ கட்லா மீன் வாங்கியிருக்கேன். சேர்த்துட்டு இப்படி நல்லா குலுக்கி விடுங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். பார்க்கலாம். மீன் குழம்போட வாசனை நல்லா கமகமன்னு வருது. பொடிய நறுக்குன கொத்தமல்லி, நல்ல ஒரு டேஸ்டான அரைச்சு வச்ச மீன் குழம்பு ரெடி.